ஆஹா, அடடடா, சூப்பரா இருக்கு. ஐயோ, நாங்க தோத்துருவோம் போல இருக்கு. தோக்க மாட்டோம்ல? விட மாட்டோம். நேரா உட்காந்துக்க, நேரா உட்காந்துக்க, நேரா உட்காந்து பின்னாடி வரைக்கும். ஆஹா, இங்க இருந்து பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. பள்ளமா 1 2 3 4 மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. கிரேட் 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 ஜாய், கிரேட் 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 ஜாய், கிரேட் 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 ஜாய். இயேசு தருவா மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். சத்தமா மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. சொல்லுங்க, இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. கமான் எல்லாரும். ஆக இப்போ அண்ணா, இப்போ நம்ம பாட மாட்டோம், அவங்க தான் பாடணும். பாடிடுவீங்களா? நாங்க பாடிடுவோம், நாங்களும் பாடிடுவோம். 1 2 3 4 மிகுந்த. அந்த பிள்ளைங்களை உட்கார வைங்க அண்ணா, உட்கார வைங்க. முட்டி போட்டிருக்கவங்களை உட்கார வைங்க. முட்டி போட்டிருக்கவங்களை உட்கார வைங்க. உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. சத்தமான கிரேட் 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 ஜாய், கிரேட் 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 ஜாய், கிரேட் 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 ஜாய். இயேசு தருவார். இப்போ மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே, இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. come on எல்லாரும். எஸ், அடடடா, சூப்பரா இருக்கு. பின்னாடி வரைக்கும் அசைறாங்க அக்காங்க. ஓகே, இப்போ முருகக்கா அட்டென்ஷன். கொஞ்சம் அப்படியே நெருக்கி நல்லா உள்ள பழைய இடத்துக்கு போய், ஆமா நெருக்கிக்கோங்க. இங்க பிள்ளைங்க பாருங்க, இன்னும் பேச்சு சத்தமா கேட்கல எங்க டீம்ல. ஏய் கேர்ள்ஸ் பேசாதீங்க. இப்போ ரிவர்ஸ்ல போக போறோம். பொடலங்கா பொடலங்கா பொடலங்கா. பின்னாடி நிறைய முருங்கைக்காய் இருக்கு. பொடலங்கா. இப்பயாவது போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டா சரி. கத்திரிக்காய். பொறுமையா பேசாதீங்க என்ன. ஆமா, எப்படி எந்திரிச்சாலும் நீங்க ரொம்ப அழகா ஆக்ஷன் செஞ்சிட்டீங்க. ஆமா, சூப்பரா உட்கார்ந்துட்டீங்க. ஆமா, ஆனா எங்க பிள்ளைங்களை பாருங்க. கேர்ள்ஸ் பேசாதீங்க. ஒரு சத்தம் வராதுனே. அப்படியா? ஒரு சத்தம் வராது. நாங்களும் பாக்குறோம். பாக்குறீங்களா? பாக்குறோமே. பாருங்க, நாங்க எழுந்து பாடி ஆடி அமைதியா உட்காருவோம். உங்க எல்லார் முகத்துலயும் நாங்க என்ன பூசுவோம்? ஆமா, எங்க கேர்ள்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லுங்க. வரணுமா? ஆமா, நான் சொன்ன கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்களா? இப்ப பாருங்க, இந்த பாட்டிலுக்குலாம் உட்கார இடம் தேவையில்லை. நீங்க முன்னாடி வந்து நீங்க உட்காந்துக்கோங்க. ஆமா, வாங்க. அப்போது நீங்க இல்ல, அப்படியே ஆஹா பரவாயில்லையே அழகா இருக்கு, அப்படியே கடல் அலை மாதிரி வராங்களே. பொறுமையா வாங்க, பொறுமையா. சூப்பர். நான் பாய்ஸ் தான் சொன்ன பேச்ச கேட்பாங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸ் கேக்குறாங்க. உண்மையிலேயே சூப்பர். இப்ப பாருங்க, இங்க பாய்ஸுக்கான கேள்வி. ரெடியா பாய்ஸ்? சரி, ரெடியா பிள்ளைங்க? உங்களை நம்பி கேர்ள்ஸ் பேசுறீங்க. அண்ணே கேக்குதா? கேர்ள்ஸ்
நம்ம போட்டி வச்சிருக்கோம். ஆமா ஆமா, நம்ம தான் வின் பண்ண போறோம். பாட்டி அப்படிதானே? வச்சு என்னது பாட்டி வச்சிருக்கீங்களா? அண்ணே, போட்டி போட்டி பாட்டியே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல நாங்க போட்டி தான் வச்சிருக்கோம். அதான் பயந்துட்டேன் நான். இங்க பாருங்க, உங்களை நம்பி நான் போட்டிக்கு போயிருக்கிறேன். ஆமா, எங்க கேர்ள் சைலண்ட் ஆயிட்டாங்க. என்ன தோக்கடிச்சிட மாட்டீங்களே? கண்டிப்பா தோக்கடிச்சிருவாங்க. சத்தமே கவனி, சத்தமே வரக்கூடாது. பொறுமையா கத்திரிக்காய் நல்லா உட்காந்துக்க. கேர்ள்ஸ் பேசாதீங்க. முட்டி போட்டிருந்தேன்னா இப்ப கத்திரிக்காய்னா நல்லா உட்காந்துக்கணும். இப்ப பாருங்க, புடலங்கா. ஒரு சத்தம் கேட்கல பாருங்க. அட 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 முருங்கக்காய். எப்படி எந்திரிச்ச பாத்தீங்களே? அட்டென்ஷன். இப்ப பாருங்க எங்க பாட்டையும் ஆக்ஷனையும். அண்ணே, நாங்க பாக்குறோம், கேர்ள்ஸ் பாத்துட்டே இருக்கோம். உங்க கேர்ள்ஸ் பார்க்க மட்டும் இல்ல, பாடவும் சொல்லுங்க. சூப்பரா பாடுவாங்க. நாங்க அப்படிதானே? பாடிக்கிட்டே ஆடுவோம். பாய்ஸ் ரெடி? கம் ஆன். கம் ஆன் கேர்ள்ஸ், நீங்க ஆக்ஷன் பண்ண வேண்டாம். சூப்பர். அடடடா. வாலண்டியர் அக்காங்க, அந்த 3 பேரும் தனியா பிரிஞ்சு தனித்தனியா வாங்க. தயவுசெய்து ஒரு இடத்துல வாங்க. வாங்க, ஒரு தனியா நில்லுங்க. அவங்கள கூப்பிடுங்க. எப்படி வாங்க? கமான் எல்லாரும் பிள்ளைங்களோட நில்லுங்க. பிள்ளைங்களோட சேர்ந்து ஆக்ஷன் செய்யுங்க. கமான் எல்லாரும். இங்க பாருங்க, இங்க பின்னாடி வரைக்கும் ஆக்ஷன் செய்றாங்க. கேர்ள்ஸ் பாடலாமா? ரெடி? மிகுந்த 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 சந்தோஷமே கேட்கலையா? உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவார். பின்னாடி. மிகுந்த உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது, நம்மை தந்திடும் போது, நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. நாம் வந்திடும் போது, நம்மை தந்திடும் போது, நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. Great, great, great joy. Great, great, great joy. Come on boys. Great, great, great joy. இயேசு தருவாரே மிகுந்த சந்தோஷம். கேர்ள்ஸ் பாடுங்க. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. சத்தமா இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. பொறுமையா சத்தி. கம் ஆன் பாய்ஸ். எப்படி பாருங்க எங்க பாய்ஸ். அடடடடா சூப்பர். பாடலாமா? 1 2 3 4. மிகுந்த மிகுந்த. கேர்ள் சத்தம் கேக்குது எனக்கு. Come on. சூப்பர். பின்னாடி. மிகுந்த மிகுந்த. உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது, நம்மை தந்திடும் போது, நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. ஒரே ஒரு சத்தமா. நாம் வந்திடும் போது, நம்மை தந்திடும் போது, நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. Great, great, great joy. Great, great, great joy. Super. இப்போ மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இயேசு தருவார், நம் இயேசு தருவாரே. இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. Come on, இடுப்புல கை வச்சு அசைஞ்சு. இங்க பாருங்க, எல்லா தலையும் அசைந்து பாருங்க. ஓகே, முருங்கக்கா அட்டென்ஷன். யாரோ ஒருத்தர் தான் பேசுறாங்க, மத்தவங்களாம். அண்ணா, அண்ணே, எங்க கேர்ள்ஸ் பாத்தீங்களா? பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் கூட பேசல. அப்படியே கொஞ்சம் நீங்க அப்படியே இருங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. பாய்ஸ் நீங்க அப்படியே இருங்க. கொஞ்சமா நகர்ந்து வாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரெடியா? இப்போ புடலங்கா. கொஞ்சமா இறங்குங்க, கொஞ்சமா இறங்குங்க. கத்திரிக்காய். வெரி குட், சூப்பர். மடியில உட்காந்துறாதரா, கீழே உட்கார்றா. சரி கவனிங்க. நேத்து ஹலோ ஹலோ ஐயோ போச்சு பாத்தீங்களா? இல்ல இல்ல, அது உட்காரும் போது ஒருத்தர் மடியில ஒருத்தர் உட்காந்துட்டோம். அதான் பிரச்சனை. நல்லா உட்காந்துக்க, நல்லா உட்காந்துக்க. சீக்கிரம் நான் 3 சொல்றதுக்குள்ள நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ரெடி? 1 2 3. சூப்பர். ஒரு தடவை சொல்லிடலாமா? நம்ம விபிஎஸோட தலைப்பண்ண
தமிழ்ல. ஓகே, முதல் நாள் தலைப்புன்னு சொல்லி அண்ணன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொன்னீங்களா? ஆமாண்ணே. உங்க கேர்ள்ஸ்ல யாராவது சொல்லுவாங்களா? சூப்பரா சொல்லுவாங்க. தலைப்பையும் வசனத்தையும் சொல்லணும். ரெண்டுமே சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் கேர்ள்ஸ் யார் சொல்ல போறீங்க? தலைப்பையும் வசனத்தையும் நீங்க சொல்றீங்களா? நேத்தோட தலைப்பு வசனம். அங்க வாங்க 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 வாங்க. கிரீன் கலர்ல இங்க ஒரு அண்ணன் சட்டையில போட்ட அண்ணனா? ஆமா, இங்க அண்ணன் ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு. இங்க கிரீன் கலர் தான். அடடடா, இன்னைக்கு என்ன கிரீன் டேவா? நான் போட்டு வந்திருக்கேன்ல. ஓஹோ, இது கிரீனா? ஆமா. தெரியுமா? இங்க யாரோ ஒருத்தர் கை தூக்குனாங்களே. ஐயோ வரல, பாவம். நீங்க தானே? தெரியுமா? தெரியுமா? வாங்க. ரெண்டாவது கிரீன் வந்திருக்காங்க. அப்படியே பேர் பாப்பா? நதியா. நதியா, சொல்லு, என்ன தலைப்பு? மிகுந்த சந்தோஷம். ஆமா, அது வந்து எல்லா விபிஎஸ்க்கு சேர்த்து தலைப்பு. முதல் நாள் தலைப்பு. இன்னைக்கு தான் வரீங்களா? சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமாயிரு. சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் சரி, தலைப்பெல்லாம் சொல்லிருவீங்க, ஆனா வசனம் சொல்ல மாட்டான். நதியா சூப்பரா சொல்ல மாட்டேன். நான் கர்த்தரை தேடி சந்தோஷமாய் இருப்பேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இரு. பைபிள்ல இருக்கு. ஆபகுக் 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கரெக்டா? அவங்க ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியே? ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். சந்தோஷமும் ஒண்ணுதான், மகிழ்ச்சியும் ஒண்ணுதான். அதான் சொல்லிட்டு நதியா கை கொடு. நதியா வெரி குட். ஆனா எங்க சிங்கம் பாரு, பேண்ட்ல சட்டையை பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருமா சட்டை? விழாதுல. வெரி குட். உங்க பேரு? முத்தரசன். இன்னும் வரிசையா ராஜாவா முத்துராஜான்னு ஒருத்தர் வந்தாரு, இப்ப முத்து அரசன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நாளைக்கு முத்துக்குமார்னு ஒருத்தர் வருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? முத்து அரசனா? என்ன படிக்கிறீங்க? 4th standard. ஓகே, சொல்லு முத்தரசா, என்ன தலைப்பு, என்ன வசனம்? சர்வல்லவர் தேடி சந்தோஷமாய் இருங்கள். வெரி குட், வெரி குட். இப்ப நடுங்க வேணாம். ஆமா, சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமா இரு. கரெக்டா? அப்படித்தானே? சொல்லு பாப்பா. சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமாய் இருங்கள். என்ன வசனம்? கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 3:4. வெரி குட், சூப்பர். கை கொடு, கை கொடு. வெரி, கிளாஸ்ல கத்துக்கிட்டியா? வெரி குட்ரா, பரவாயில்ல. 2 வருஷத்துல ஒன்னையாவது சொல்லிட்டானே. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி எங்க கால்ல இருந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஆமாண்ணே. உங்க பாயில இருந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஆமா, நான் கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். அந்த பேக்கை கிஃப்டா கொடுக்க போறீங்களா? இல்ல பேக் குள்ள கிஃப்ட் இருக்கு. பேக் உள்ள இருக்கு, நிறைய வச்சிருக்கோம். கண்ணியா, கண்ணை மூடு, கண்ணை மூடி கையை உள்ள விட்டு ஒரே ஒரு கிஃப்ட் எடுக்கணும். ஆஹா, சர்ப்ரைஸ் கிஃப்ட். அங்க போய் தர, யாருக்கும் காட்டுறாத. அடுத்தது முத்து அரசன். முத்தரசன், கண்ணு மூடு, கண்ணை மூடி எடுங்க, ஒன்னு எடுங்க. ஆஹா, சூப்பர் முத்து, போய் உட்கார். சரி, அப்போ முதல் நாள் தலைப்பு என்ன? சர்வ வல்லவரை தேடி. சர்வ வல்லவரை தேடி. சத்தமா சொல்லுங்க, சர்வ வல்லவரை தேடி. யார் அந்த சர்வ வல்லவர்? ஆமா, நல்லா கவனிங்க. அவர் ஒருத்தரால தான் எல்லாம் செய்ய முடியும். மழையை வர வைக்க முடியும், வெயில் அடிக்க வைக்க முடியும், மரத்தை வளர வைக்க முடியும், மரத்தை காஞ்சி போக வைக்க யாரால தான் முடியும்? உங்களை உயர்த்த யாரால தான் முடியும்? உங்களுக்கு நல்ல படிப்பு தர யாரால தான் முடியும்? நல்ல ஞானத்தை தர யாரால தான் முடியும்? ஞாபக சக்தியை தர யாரால தான் முடியும்? உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க யாரால தான் முடியும்? அப்பாவாலையும் முடியும், அம்மாவாலையும் முடியும். ஆனா சில நேரங்கள்ல நல்லா கவனிங்க, அப்பாக்கு உனக்கு வாங்கி கொடுக்க ஆசை இருக்கும், ஆனா பாக்கெட்ல என்ன இருக்காது.
நீ கேட்டோன்னு சொல்லுவார், எனக்கு ஆசையா இருக்கு பிள்ளை, ஆனா என்ன இல்ல காசு. ஏன்னா அவருக்கு அவ்வளவுதானே, அவங்களால வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன இருக்கோ அதான் கொடுக்க முடியும். ஆனா தம்பி தங்கச்சி, நான் சந்தோஷமான செய்ய சொல்றேன், நம்ம ஏசப்பாக்கு உன்னை ஆசீர்வதிக்க ஆசையும் இருக்கு, அவர் பாக்கெட் ஃபுல்லா என்னவும் இருக்குதுடா. அவரால உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய முடியும். அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? சர்வ வல்லவர். என்ன வல்லவர்? ஆமா, மறந்துட கூடாது. நம்ம யாரை தேடணும்? உன் தேவையில யாரை தேடணும்? முதல்ல ஜெபம் பண்ணணும். இயேசுப்பா எனக்கு இது தேவையா இருக்கு. அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, தம்பி கவனி, அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஜெபிக்கணும். இயேசுப்பா எனக்கு இது தேவை, எனக்கு நீங்க தாங்கன்னு ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? ஓகே, இன்னையோட தலைப்பு கத்துக்கலாமா? இன்னைக்கு தலைப்பு, இன்னைக்கு வசனத்தை சொல்லி கொடுக்க வாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. பாத்தீங்களா? இங்கதான் அக்கா அங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஷெக்கினா அக்கா, கிருபா அக்கா, எப்சி அக்கா சேர்ந்து இன்னையோட தலைப்பு சொல்லுவாங்க. கவனமா கேளுங்க, நான் வந்து கேள்வி கேட்பேன். நேரா உட்காருங்க பார்ப்போம். அண்ணா எங்க டீம் சூப்பரா உட்காந்துருக்காங்க, கத்திரிக்காய் மாதிரி அழகா. ஆமா, இங்க கத்திரிக்காய் வெயில்ல கடந்த கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போய் உட்காந்துருக்காங்க. ரைட் ஆயிடுவாங்களா? நேரா உட்காருங்க. சரி, இன்னைக்கான தலைப்பு கத்துக்கலாமா? நேத்து தலைப்பே நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லை போலி, அப்படிதானே? நிறைய பேர் மறந்துட்டீங்க தானே? இப்ப அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தானே ஞாபகமே வந்துச்சு, அப்படிதானே? அப்படிதானா? சரி, இன்னைக்கு தலைப்பு மறக்க கூடாது, சரியா? இப்ப அக்கா சொல்லித்தர போறேன், நாளைக்கு கேட்டோன்னு என்ன பண்ணும்? தலைப்பு சொல்லிடணும், சரியா? கத்துக்கலாமா? இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, சத்தியத்தை தேடி சந்தோஷமா இரு. சொல்லுங்க. சத்தியம் என்னன்னு தெரியுமா பிள்ளைங்களா? உங்களுக்குலாம் தெரியுமா என்ன சத்தியம்? ஓ, நீங்க அந்த சத்தியத்துக்கு போயிட்டீங்களா? சத்தியம்னா அது கிடையாது. பைபிள் வசனம் இருக்கு தெரியுமா? அதுதான் சத்தியம். அப்ப நம்ம எதை தேடணும்? பைபிள்ல இருக்கிற வசனத்தை தேடணும், அதாவது தேடி வாசிக்கணும். அப்படிங்கிறது தான் இன்னைக்குரிய நாளுடைய தலைப்பு. சொல்லலாமா? திருப்பி தலைப்பு சொல்லலாமா? சத்தியத்தை தேடி சந்தோஷமா இரு. இன்னொரு தடவை சொல்லவா? மறக்க மாட்டீங்களே, திருப்பி சொல்லவா? சத்தியத்தை தேடி சந்தோஷமா இரு. இப்போ நான் தலைப்பு மறைச்சிட்டேன், நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? ஓகே, சூப்பர், வெரி குட். எல்லாரும் ரொம்ப நல்லா கத்துக்கிறீங்க. இப்போ மனப்பாட வசனம் கத்துக்கலாமா? அடுத்து சரி, எப்சி அக்கா கத்து தர போறாங்க, நீங்களா கத்துக்க போறீங்க. ஓகே, சரி, கத்துக்கலாமா? யார் யாருக்கெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்றவங்க கை தூக்குங்க. எல்லாருக்குமே கத்துக்கலாமா? எல்லாரும் கத்துக்கலாமா? சரி, அதுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். நல்லா கையை கட்டி நேரா நிமிந்து உக்காந்து நாங்க சொல்லி கொடுக்குற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது, சரியா? ஓகேவா? சரி அக்கா, வசனம் சொல்லி கொடுக்கணுமா இன்னைக்கு? ஆமாக்கா. என்ன வசனம்க்கா? அது ஒரு வசனம்க்கா, நம்ம சொல்ல சொல்ல அவங்க சொல்லணும். அப்படிங்களா? ஆமாக்கா. சரி, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க சொல்லி கொடுக்குறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அக்கா ஒரு வேர்டு சொல்வேன், அது வந்து கேர்ள்ஸ் சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட், சரியா? கேர்ள்ஸ் சொல்லிட்ட பிறகு நீங்க சொல்ல போறீங்க, ஓகேவா? கத்துக்கலாமா? சரி, தலைப்பு அக்கா சொல்லி கொடுத்தாங்களே, என்ன தலைப்பு? சரி, குட், சூப்பர், சூப்பரா கத்துக்கிறீங்க. அப்ப வசனத்தை சூப்பரா கத்துப்பீங்க தானே? கத்துப்பீங்களா? அப்புறம் என்ன சொல்லணும்? ஓ சத்தமா, சூப்பர். சொல்லட்டாக்கா? சொல்லுங்கக்கா, சொல்லுங்கக்கா. உம்முடைய வாய்ஸ் சொல்லல. சரி, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன உடனே கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்து யார் சொல்லணும்? சொல்வீங்களா? உம்முடைய. உம்முடைய. சரி, திருப்பி சொல்லாமா? உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. வெரி குட். சொல்லாமா திருப்பி? உம்முடைய. சரி, ஓகே. அக்கா சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க, எல்லாருமே சேர்ந்து சொல்றீங்களா? உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி.
இது பைபிள் எங்க இருக்குன்னு சொல்லலாமா? சங்கீதம் சங்கீதம் 119 119 77. 77. சங்கீதம் சங்கீதம் 119 119 77. 77. திருப்பி சொல்லலாமா வசனத்தை? உம்முடைய வேதம் வேதம் என் என் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி. சங்கீதம் சங்கீதம் 119 119 77. 77. இப்ப இப்படி சொல்ல போறோம். நான் ஸ்லோவா சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்லோவா சொல்லணும். நான் சத்தமா சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? சொல்லம்மா இந்த வசனத்தை. உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 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 மறந்துட்டீங்களா? வெரி குட். திருப்பி சொல்லம்மா. உம்முடைய என்னக்கா இது? அக்கா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது? எதுவுமே புரியலக்கா எனக்கு. புரியவே இல்லை. நீங்க கத்துறீங்க. ஸ்லோவா சொல்லணும். ஓகேவா? பொறுமையா உம்முடைய சொல்லமா? லாஸ்ட் ஒரு வாட்டி. என் மனம் மகிழ்ச்சி. சங்கீதம் 119 77. சூப்பரா. உங்களுக்கு ஒரு வாட்டி சத்தமா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமா. ஆ வசனம் வசனம் எங்க கேர்ள் சொன்னது கொஞ்சமா புரிஞ்சுது. ஓஹோ, எங்க பாய் சொன்னது நல்லா புரிஞ்சுதா? ஒண்ணுமே கேட்கல. ஓ, அப்ப என்ன சொல்ல வரீங்க? நாங்க சரியா சொல்லலன்னு உங்க பாய்ஸ சரியா சொல்லுங்க. இப்ப பாருங்க, நாங்க எப்படி சொல்றோம். நேரா உட்காந்துக்கங்க பாய்ஸ். சும்மா நாங்க வந்து ஸ்லோவா சொல்றது வேகமா சொல்றதுன்னு சொன்னாங்கல்ல, நாங்க எப்படி சொல்றோம்னு பாருங்க. ராகமா சொல்லுவோம். என்ன பிள்ளைங்களா? ஆமா. உம்முடைய ரெடியா? நாங்களா பாத்ரூம்ல இருந்தே பாடுவோம். கீபோர்டு மட்டும் தான். அதெல்லாம் வேண்டாம். இப்ப பாருங்க, சொல்லுங்க. உம்முடைய எக்ஸ்ட்ரா ராகம் போட்டானே. ராகமா? ஆமா. ஆலாப்பெல்லாம் பாடுவாங்க போல இருக்கு. வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119 77. நீங்க நல்லா கேளு. எப்படி எங்க சத்தம்? அதே பாட்டை எங்க சொல்லி கொடுங்க. அதே பாட்டு நானா இன்னும் சூப்பரா பாடுவாங்க. வாய்ப்பே இல்லை. நீங்களாம் பாட மாட்டீங்க, கத்துவீங்க. கேர்ள்ஸ் பாடுவீங்க தானே? அவங்களோட சூப்பரா பாடுவீங்க தானே? பாடுவீங்களா? ஒரு கையை காதுல வச்சுக்கோங்க, ஒரு கையை நீட்டிக்கோங்க. உம்முடைய அடடடடடடா. அழகா இருக்குன்னு சொன்ன. சொல்லுங்க. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119 77. அண்ணே, என்னன்னு எனக்கு சொன்னீங்களா பாய்ஸ்க்கு சொன்னீங்களா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொன்னீங்களா? ஆனா உண்மையிலேயே சூப்பர்ல. அப்படியே கோயில் மாதிரி பாடுறீங்கன்னு. ஆமா, நீங்க கூட சும்மா நானும் சொல்லக்கூடாது. நல்லா பாடுறேன்னா சூப்பரா பாடுறீங்க. எங்க பாய்ஸா? ஆமா. நானா எங்க பாய்ஸா? பாய்ஸ் தானே. இப்போ எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து போட்டிக்கு ready. ஆமா, இப்போ கத்த கூடாது அண்ணே. ஆ. உங்க பிள்ளைங்க கத்துவாங்க. எங்க பிள்ளைங்க தான் அழகா எங்க பாடுவாங்க. பிள்ளைங்க ராகமா மெதுவா. ரெடியா பாய்ஸ்? ரெடி? அதே மாதிரி பாடலாமா கேர்ள்ஸ்? தொண்டையை சரி சொல்லுங்க. உம்முடைய கொஞ்சம் மெதுவா. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கையதட்டு. சங்கீதம் 119
77. காதுல நல்லா கேளு. இதுதான் வருது சத்தம், வசனம் வர மாட்டேங்குது. ஆமாண்ணே. ஆனா இப்போ ஓகேண்ணே. ஓகே. இப்ப நான் யாரை கூப்பிடுறேன்னு அவங்க வந்து சொல்லணும். இதே மாதிரி ராகமா சொல்லணும். எங்க பிள்ளைங்க ரெடி அப்படிதானே? நீங்க சும்மா சொல்லிருவீங்க, என்ன மாதிரி ராகமா சொல்ல மாட்டீங்க. அங்கிள் மாதிரி ராகமா சொல்வீங்க தானே? நாங்க ரெடிண்ணே. சொல்லுவீங்களா? எங்க டீம்லயும் ரெடி. இப்பதான் எனக்கு டவுட்டா இருக்குண்ணே. இல்லண்ணே, யாராவது சொல்லுவாங்க ராகமா. யார்? அந்த வெள்ளை கலர் டிஷர்ட் போட்ட அண்ணன் வாங்க அண்ணே, வாங்க அண்ணன் வாங்க. இங்க கேர்ள்ஸ்ல எங்க டீம்ல கண்டுபிடிச்சிட்டேன் நான் நடுவுல. நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க. யார் அது? அதோ எங்க பிங்க் கலர். ஆஹா, இன்னைக்கு ஒரு கச்சேரி. இப்படி தெரிஞ்சிருந்தா கீபோர்டு, ட்ரம்ஸ், மிருதங்கம், தபேலா எல்லாம் வச்சிருக்கோம். வந்துரும். அடுத்து நாளைக்கு கொண்டு வந்துருவோம். கமான் சீக்கிரம் வாங்க, கமான் சீக்கிரம். எங்க கேர்ள்ஸ் பேசவே இல்லை. எங்க பாய்ஸ் தான் நேரா உட்காந்துருக்கோம். அங்க பாருங்க பேசிட்டே இருக்கா. இல்ல 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 இல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கேட்போம். உங்க பேரு? செல்வேந்தனி. செல்வேந்தனி. அடடா, பேரே மியூசிக் மாதிரியே இருக்கு. ஆமாண்ணே. செல்வேந்தனி. அப்படிதானே? அப்படிதானே? உங்க பேர் என்ன? அறிவுக்கரசு. அறிவுக்கரசன். இன்னும் ஒரே அரசன். எல்லாம் இன்னைக்கு அரசன் தானே வராங்க. முத்தரசன், அறிவுக்கரசன். இப்போ அறிவுக்கு அரசன். ஆமா, அப்படின்னா கண்டிப்பா பாடுவான் ராகமா. அப்படிதான் அறிவு. ஏன் அறிவு பின்னாடி போற, முன்னாடி வா. கம்மான் அறிவு. அண்ணே அண்ணே, இவங்கள 2 பேர்ல யார் முதல்ல சொல்ல போறது? எப்பயுமே பாய்ஸ், கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்ப பாய்ஸ் போறோம். விட்டு நாங்க ஈஸியா பாடி இது. என்ன அறிவு? ரெடியா? என்ன மாதிரியே வா சொல்லு. 1 2 3. உம்முடைய சொல்லுங்க. வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119 77. அண்ணே, நீங்க சூப்பரா ட்ரை பண்ணிட்டீங்க. எனக்கு வாய்ப்பாடு கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா பரவாயில்ல, சூப்பர். 2 2 4 அப்படின்னு பேர் என்ன? செல்வேந்தனி. ராகமா பாடிடுவல்ல? சூப்பரா பாடுவோம். எஸ். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119 77. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் ராகமா பாடுவான்னு. ஆனா பரவாயில்ல, சூப்பர். செல்வேந்தனி, கிஃப்ட் கொடுங்கண்ணே எங்க பிள்ளைங்களுக்கு. நான் என் பாக்கெட்ல எங்க பாய்க்கான கிஃப்ட் வச்சிருக்கிறேன். நானும் எங்க. ஆமா, நான் இவளுக்கு கொடுக்குறேன், நீங்க அவங்களுக்கு கொடுங்க. கமான் எல்லாரும் போட்டோ ஒன்று எடுப்போமா? கம்மன் கேமராவை டக்குன்னு எடுங்க கையில. எல்லாம் கேமரா விடுங்க. கிளிக்குன்னு சத்தம் கேட்கணும். ரெடியா? ஒரு நிமிஷம் எடுக்காதீங்க. தலை கரெக்டா இருக்கா? நான் அழகா இருக்கிறேன்னா? கீழே உட்காந்துக்க. கமான் எல்லாரும் எடுங்க. ஓகே, தேங்க்யூ செல்வேந்திரன். இந்த பக்கம் கொடுங்க, நீங்க எடுங்க. ஆமா, போங்க. ஆமா, எடுங்க சீக்கிரம். வெரி குட். உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. தேங்க்யூ. அப்போ கவனி பாய்ஸ், நமக்கு சந்தோஷம் எதுல? வேதத்துல. வேதத்துல. இங்க பாருங்க, எதுல? பைபிள்ல. ஆனா நிறைய பேருக்கு சந்தோஷம் எதுல தெரியுமா? இதுல. உங்களுக்கு சந்தோஷம் இதுலயா? இப்ப நான் காமிக்கிறதுனால இத சொல்றீங்க. ஆனா வீட்டுக்கு போய் நீங்க அதிகமா எடுக்கிறது இதையா? என்னது? செல்லு. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஒத்துக்கிறாங்க. உண்மையை ஒத்துக்கிறாங்க பிள்ளைங்க. கவனி தம்பி, என்ன பாரு தங்கச்சி, நல்லா தம்பி உட்கார், நல்லா உட்கார். எங்க கேர்ள்ஸ் பாருங்க. உங்க கேர்ள்ஸ், எங்க பாய்ஸ் தான் உட்கார்ந்துருக்காங்க. உட்காருங்க, நாங்க போட்டியில வின் பண்றோம். தம்பி கவனிய, இது இதுக்கு சரியான பேர். இதுக்கு பேர் என்ன? செல்லுனா சிறை. என்னது? இது ஒன்ன அடைச்சி வைக்கும். என்ன பண்ணும்? ஆனா இது ஒன்ன ஃப்ரீடமா பறக்க வைக்கும். உங்களை அடைச்சி வைக்கிறது வேணுமா? உங்களை ஃப்ரீயா பறக்க வைக்கிறது வேணுமா? இது என்ன சொல்லுதோ அத ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களை பாவத்துல என்ன பண்ண வைக்கும்? மாட்டி விட்டுரும்.
ஆனா இது உங்களை நல்ல வழியில நடத்தும். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் பேசின வார்த்தை. இது ஒரு மிஷின் செஞ்சது, இது வேஸ்ட். இது சார்ஜ் போயிடுச்சுன்னா இது என்னது? தூக்கி எங்க தான் போடணும்? ஆமா. ஆனா இது என்னைக்கும் சார்ஜ் போகவே போகாது. இதுல தான் ஹாப்பினஸ். இதுல என்ன இல்ல? இது சம்பந்தமா ஒரு பாட்டு கத்துக்கலாமா? ரெடியா? நான் பாடுற நேரம் நிமிந்து உட்காருங்க பாப்போம். இங்க பாருங்க, சூப்பர். கமான் கேர்ள்ஸ், நல்லா உட்காந்துக்கோங்க, முட்டி போடாதீங்க, நல்லா உட்காருங்க. நான் பாக்குறேன் யார் அழகா உட்கார்ந்துருக்கான்னு பாக்குறேன். உங்க பாட்டு அங்க வரும். ஆனா இடுப்புல கை வச்சுக்கோங்க, எல்லாம் இடுப்புல கை வச்சு இப்படி தலைய முன்னாடி அசைச்சு. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் தம்பி தங்கையே. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஹோலி பைபிள் திறந்து வச்சு வசனங்களை நீ தியானிச்சா சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. பாட்டு பாடி கை தட்டி கண்ண மூடி கை கூப்பி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்திட்டா சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே. அது இங்கே அங்கே எங்கேயுமே இருப்பதில்லையே. இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே. அது இங்கே அங்கே எங்கேயுமே கிடைப்பதில்லையே. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே. சொல்லுங்க பாப்பா என் கூட சேர்ந்து. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. ஆமா, எல்லாம் கவனிங்களேன். காலையில் எழுந்து பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணும்போது நமக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். தம்பி கவனி. அதே காலையில் எழுந்து போனை ஆன் பண்ணி திறந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா பின்னாடி இருந்து அம்மா வந்து முதுகுல என்ன கிடைக்கும்? தோசை. முதுகுல தான் தோசை போடுறாங்களா உங்களுக்கு? பரவாயில்லையே, அடுப்புல தோசை. ஆமா, நல்லா கவனி. பைபிள் படிக்கும் போது, அதாவது ஏசுப்பாவோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் போது என்ன கிடைக்கும்? எல்லாம் சொல்லுங்க, பெரிய பெரிய சந்தோஷம். எப்படி சந்தோஷம்? ஆமா, அதனாலதான் உங்களுக்கு என்ன சொல்லி தராங்க கிளாஸ்ல? வசனம் சொல்லி தராங்க. கரெக்டா? நாங்களும் என்னதான் சொல்லி தரோம்? ஆமா, அதுதான் சந்தோஷம். இப்ப பாடிடலாமா? இப்ப என் கூட சேர்ந்து பாட போறது மீச பாய்ஸா ஜட கேர்ள்ஸா? நேரா உட்காந்துக்கோங்க, என் கூட சேர்ந்து ஒரு தடவை சத்தமா பாடுங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை பார்க்கலாம். எல்லாம் இடுப்புல கை வச்சு முன்னாடி தலையாட்டி. கம் ஆன். ஹா. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஹோலி பைபிள் திறந்து வச்சு வசனங்களை நீ தியானித்தா சந்தோஷம் வந்திடுமே,
சந்தோஷம் வந்திடுமே. பாட்டு பாடி கைதட்டி கண்ண மூடி கை கூப்பி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்திட்டா சந்தோஷம் வந்திடுமே. சந்தோஷம் வந்திடுமே. இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே. இது இங்கே அங்கே எங்கேயுமே கிடைப்பதில்லை. சத்தமா, இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே. இது இங்கே அங்கே எங்கேயுமே கிடைப்பதில்லை. சொல்லுங்க, பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே. நீங்க சொல்லுங்க, பெரிய 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 சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. இப்போதான் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. ஆமா, ஏசப்பா நமக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தராங்க? பெரிய சந்தோஷம். நம்பி கவனி, இத வார்த்தையில சொல்ல முடியாது. அப்படியே என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும். என்ன இப்ப திடீர்னு கவனி பாய்ஸ், இப்ப திடீர்னு நான் எல்லாருக்குமே இப்படி ஒரு gift தர போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா இப்ப நான் தரப்போறது நேரா நிமிர்ந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்கு. அந்த ஒருத்தர் மட்டும் வந்து இந்த கிஃப்டை வாங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏய், நீ வாங்கல, யாரோ ஒருத்தர் வாங்க போறாங்க. அப்ப கீழ இருந்து பாக்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்? துக்கமா இருக்குமா? சே, நமக்கு கிடைக்கலையே அந்த இது கிஃப்ட், அப்படிதானே சொல்லுவோம். ஆமா தானே? நல்லா கவனிங்களேன். ஏசுபா பிள்ளைங்களா, நல்ல பிள்ளைங்களா நிறைய பேர் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஏசுபா கொடுக்குற சந்தோஷம் கிடைக்கும். நீங்க ஏசுபா பிள்ளைங்களா வாழல, பாவம் செஞ்சு வாழ்வீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி நல்ல பிள்ளைங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அதை பார்த்து நம்ம என்னதான் படணும்? வருத்தம் தான், கரெக்டா சொன்ன, துக்கம் தான் படணும். என்ன படணும்? ஆமா, உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா இல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? எல்லாருக்கும் வேணும். யாருக்கு வேணும்? அதான் இந்த பாட்டு சொல்லுது. என்ன, காலையில் எழுந்துச்சு ஜெபிக்கும் போது சந்தோஷம் கிடைக்கும். பைபிள் படிக்கும் போது, இப்ப வசனம் சொல்லி தராங்களா? நாங்களும் சொல்லித்தரோம், கிளாஸ்ல சொல்லித்தரோம்ல. அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது சில நேரங்களில் நிறைய பேருக்கு அந்த புதிய ஏற்பாடுன்னு பைபிள் இருக்கும், சின்னதா ப்ளூ கலர்ல. அதை திறந்து படிக்கும் போது என்ன கிடைக்குது? கிடைக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு பைபிளை திறந்து சொல்லுங்க, நான் எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு உறுதிமொழி எடுத்துடலாமா? இப்படி வைப்பீங்களா? எப்படி வைப்பீங்களா? இப்படி வச்சுக்கோ, அதான் கரெக்ட். இருதயத்து பக்கத்துல வச்சுக்கோ. சொல்லுங்க, நான் என் பேர் சொல்லுவேன், நீங்க உங்க பேர் சொல்லணும். வின்சென்ட் ஆகிய நான் இன்றிலிருந்து செல்போனை காரணம் இல்லாமல் தொடமாட்டேன். தேவையில்லாமல் என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். தினமும் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் என்று உறுதி அளிக்கிறேன். என்ன அளிக்கிறீங்க? மாற மாட்டீங்கல்ல? ஓகே, இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? இப்போ என் கூட சேர்ந்து பாட போறது என்ன? ஜட கேர்ள்ஸ் பாடுவாங்களே? எங்க கேர்ள்ஸ் தான் சூப்பரா பாடுவாங்க. என்னன்னா அப்போல இருந்து கிளவிசுன்னு கேர்ள்ஸ். ஆமா ஆமா, நாங்க பாடுவோம். என்ன பிள்ளைங்களா? ஆமா, பாருங்க, இப்ப பாட போறோம் பாருங்க. எங்க சத்தம் சூப்பரா கேட்கும். அக்காங்க ஒரு தடவை உங்களுக்காக ஆக்ட் செய்யும். எங்க சத்தமும் சூப்பரா பாடுவாங்க. ஆமாங்க, கத்தாம பாடினீங்கன்னா சூப்பரா இருக்கும். சத்தமா அதே நேரத்துல கத்தாம. எல்லாரும் தலையாசிச்சு இடுப்புல கை வச்சு பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம்
இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம். இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஹோலி பைபிள் திறந்து வச்சு வசனங்களை நீ தியானித்தா சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. பாட்டு பாடி கைதட்டி கண்ண மூடி கை கூப்பி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்திட்டா சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே. இது இங்கே அங்கே எங்கேயுமே கிடைப்பதில்லை. எல்லாம் நீங்க சொல்லுங்க. இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே. இது இங்கே அங்கே எங்கேயுமே கிடைப்பதில்லை. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம். இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம். இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. சொல்லுங்க. ஆமா, சூப்பர் அண்ணே. ஆனா எனக்கு என்னவோ யாரும் பாடின மாதிரியே கேட்கலையே. இல்ல அவங்க டான்ஸை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. டான்ஸை மெய் மறந்து பாக்குறீங்களா? ஆமா அப்படித்தானே? அப்போ ஆமாவா? அப்ப என் பாட்டை கேட்டு நீங்க வாங்கி உட்காரலையா? ரொம்ப கஷ்டமா இருக்குல்லண்ணே? ஆமாண்ணே. தொண்டை கிளிய வேணா வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அழுவாதீங்க. திரும்ப முதுகு செவரு மாதிரி தான் இருக்கு. செவரு மாதிரி? இல்ல 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 அந்த கலர்ல இருக்கா? அந்த செவரு நினைச்சிட்டு ஓ மை காட், நான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பாடி இருக்கிறேன். ஆமாண்ணே. எனக்கு ஒரு கையும் தட்டல. எனக்கு கூட கை தட்டலண்ணே. தட்டிட்டாங்க. நல்ல பிள்ளைங்க. சரி, இப்போ நேத்து மாதிரியே தான் உட்கார்ந்து ஆக்ஷன் பண்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். எங்க பிள்ளைங்க அதுல பின்னிடுவாங்க. எங்க மீச பாய்ஸ் பயங்கரமா செஞ்சிருவாங்க. ஜடகால் செஞ்சிருவீங்களா? பாத்துருவோமா? நீங்க ரெண்டு செய்யணும். ஒன்னு உட்கார்ந்துக்கிட்டே ஆக்ஷன் செய்யணும், ரெண்டாவது பாடணும். எனக்கு ரெண்டு காதும் நல்லா கேட்கும். யார் அழகா பாடுறான்னு பார்க்க போறேன். ரெடியா? பார்க்கலாமா? பாப்போமா? ஒரு தடவை சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே ஆக்ஷன் செஞ்சு. ரெடி? எல்லாம் இடுப்புல கை வச்சுக்கோங்க. கமான் கமான் எல்லாரும். அப்படிதான். சூப்பர். ஆஹா. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம். இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம். இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஹோலி பைபிள் திறந்து வச்சு வசனங்களை நீ தியானித்தா சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. பாட்டு பாடி கைதட்டி கண்ண மூடி கை கூப்பி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்திட்டா சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே. இது இங்கே அங்கே எங்கேயுமே. இப்ப நீங்க சொல்லணும் சத்தமா, பெரிய பெரிய. இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே. இது இங்கே அங்கே எங்கேயுமே கிடைப்பதில்லையே. சொல்லுங்க. பெரிய. ஆமா சத்தமா. சந்தோஷம் இயேசு நமக்கு சின்ன தம்பியே. கேக்குற என்ன தடவை? பெரிய பெரிய சந்தோஷம்.
சந்தோஷம் மிகவும் பெரிய சந்தோஷம் இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தங்கையே சின்ன தங்கையே சின்ன தம்பியே சின்ன தங்கையே. சூப்பர். அக்காங்களுக்கு ஒரு தடவை கையை தட்டுங்க. சூப்பரா செஞ்சாங்கல்ல. அப்போ எல்லாம் என் கூட சொல்லுங்க, ஏசப்பாவோட வார்த்தையில தான், ஏசப்பா பேசினாதான் சந்தோஷம். ஏசப்பா பேசுறத பாய்ஸ் கேர்ள்ஸ் சொல்றாங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா பேசுறத கேட்டாதான் சந்தோஷம். அந்த வார்த்தையின்படி நடந்தாதான் வாழ்ந்தாதான் சந்தோஷம். என்ன சாம்? அட என்ன சாம்? மறந்துடக்கூடாது. சரி, இன்னைக்கும் உங்களை பார்க்க ஒரு ஸ்பெஷல் ராஜா வந்திருக்கிறார். கொஞ்சம் நடுவுல தள்ளிக்கோங்க. ஆமா, நீங்க திரும்ப பாத்தியா, எல்லாம் தலையும் திரும்புது. இங்க எங்க வர்றாங்க, இங்கதான் இருக்கிறாரு. எல்லாம் கண்ணை முடிக்கங்க. இப்ப நான் சொல்ல போறேன். நான் அந்த ராஜாவோட அசிஸ்டன்ட். இப்படி என்ன பாருங்க, என்ன பாருங்க. நான் சொன்னாதான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெடி ஆயிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. இது என் கை ஏதாவது ரெடியா இருங்க. ஆமா, எங்க ராஜா வராரு. என் கத்தியை வேற வச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, ஏதாவது வச்சுக்கோ, சும்மா அப்படியே வச்சுக்கிறேன், சொல்லிடாதீங்க. ஆமா, என்னடா எங்க ராஜா வர சொல்லி கொடுத்துருடா. நேரம் உட்கார்றேன். ஆமா, நல்லா உட்கார்றேன். ரெடியா? எல்லாம் நான் சொன்ன பிறகு சொல்லணும். ராஜாதி ராஜ. நான் சொல்றேன்டா, நான் சொன்ன பிறகு சொல்லுங்கடா. சொல்லுங்க. ராஜாதி ராஜ, இஸ்ரவேலின் ராஜா யோசியா வரார் வரார் வரார். என்னாச்சு? ராஜா வராருன்றீங்க. ஆமா, ஒரு 4 கேள்வி கேட்டுக்கிற இன்டர்வியூ பிரஸ்ல இருந்து வந்துக்கிறேன். ராஜாவெல்லாம் கேள்வி கேட்க கூடாதியா? அவர் ராஜா இல்ல. ராஜாவை கேள்வி கேட்கலாமா? அதெல்லாம் கேட்க கூடாது. பின்னாடி இந்த கபில அமிச்சாரு. கபில கேள்வி கேட்க இன்டர்வியூ அமிச்சாரு. அதுக்கு தான் கேமராலாம் வந்திருக்கா? ஆமா ஆமா. இங்க பாருங்க, இருங்க. எங்க முதல்ல ராஜா வரட்டும். எங்க ராஜா ஒத்துக்கிட்டாதான் கேள்வி. என்ன பிள்ளைங்களா? ஆமா, எல்லாம் சொல்லுங்க. ராஜா வாழ்க சொல்லுங்க. ராஜா 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 சொல்லுமா. வாழ்க சொல்லியா? வாழ்க ராஜா ராஜா வாழ்க வாழ்க யோசியா ராஜா வாழ்க யோசியா ராஜா வாழ்க கிரீடம் போத்த ராஜா. வணக்கம் ராஜா. வணக்கம். என்ன ஒரே சத்தமா இருக்கு? ராஜா ராஜா இரு, நான் தான் ராஜா. என்ன பண்ணீங்க மேனேஜர்? இந்த கேமரா ஆள் இருக்காருல்ல, கேமராமேனா? ஆமா, அவரு உங்ககிட்ட நறுக்குன்னு நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணுமா? இருங்க. என்ன மீடியான்னு கேளுங்க. நேர்காணல். இன்டர்வியூ. நேர்காணல். நேருக்கு நேர் பேச போறாரா? ஆமா, நேருக்கு நேர். முடிஞ்சா பேசுங்க. இங்க பாருங்க, எங்க ராஜாக்கு புரியாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சரி மாமா. சரி. ஆமா, நான் இங்கே உட்கார்ந்து. ராஜாக்கு புரியுமா? புரியும். சரி, அப்ப புரியுது. சரி. எங்க என் அசிஸ்டன்ட் காணுமே? போயிட்டாப்புல. இங்க இருக்கீங்களா? வாங்க. நானும் சேர் போட்டு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்படியே அமைதியா இருங்க. என்னன்னு பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன்னா அப்படியே அமைதியா உட்காருன்னா என்னன்னு கேட்டு வந்துடலாம். நேரா பேச போறீங்களா? நேரடியா நேர்காணல் ஐயா. என்னன்னா பேசுங்க. ராஜா, நீங்க யாரு? உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி தெரியாதா? உங்களை பத்தி தெரியாதா? என் பேர் தான் யோசியா. அப்படியே ரொம்ப யோசிப்பீங்களோ? நான் யோசிக்கிற ராஜா இல்ல, நல்ல யோசனையா இருக்கிற ராஜா. ஓ சரி. ஆமா, என் பேர் தான் யோசியா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு ஆதரவா இருக்கிறான்னு அர்த்தம். அப்படியே உங்களுக்கு தேவன் ஆதரவா இருக்கிறாரா? எனக்கு தேவனே ஆதரவு. ஆமா, எங்க அப்பா பேரு ஆமோன் மற்றும் எத்திலால் அப்படின்ற குமாரனுக்கு பையனா பிறந்தேன். அப்படிங்களா? 8 வயசுல ராஜாவாயிட்டேன். ஐயோ, 8 வயசுல ராஜாவாயிட்டீங்களா? யாரா கேள்விப்பட்டு போய் 8 வயசுல நீங்களே ராஜாவாயிட்டீங்களா? யாரா ராஜாவாயிட்டாங்களா? என்ன ராஜாவா ஆக்குனாங்க. அடடே பிள்ளை ராஜா, சூப்பர் ராஜா. நேர்காணல் போயிட்டு இருக்கோம்ல, டிஸ்டர்பன்ஸா இருக்கு.
யாரும் பேசாதீங்க. நீங்க ஆமா. பேசினா ராஜா பேச மாட்டார். அமைதியா இருங்க. ராஜா போயிடுவேன். ராஜா போயிடுவாராம். போ சொல்லலாமா? அப்ப அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பார்த்தா ராஜா பேசுவார். இப்ப கேளுங்க. ராஜா அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. ராஜா, நீங்க உங்க மேனேஜர் இருக்கிறார்ல, ஆமா பர்சனல் மேனேஜர். ஆமா சார்பான். அந்த சாப்பாடு நீங்க சர்ச்சுக்கு அமுச்சு வச்சீங்களே ராஜா, அந்த விஷயம் தெரியாதுல்ல. எதுக்கு அமுச்சீங்க சர்ச்சுக்கு? இப்ப சொல்லட்டுமா? ஆ. அந்த சார்பானை ஏன் அமிச்சேன்னா, சர்ச்சில் வேலை நடக்கு, அங்க பாழா போயிடுச்சு. சர்ச்சில் ரிப்பேர் பண்ற காரியம் நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த அக்கறெல்லாம் உண்டா? ஆமா, அதனாலதான் நான் என்ன பண்ணேன், என் சார்பானை கூப்பிட்டு அங்க இல்கியா அப்படின்ற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கார். இல்கியாவா ராஜா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் இலக்கியான்னு சொன்னார் ராஜா. இலக்கியா சொல்லிட்டாரா? யாரு அது? ஒருத்தர் சொன்னார் ராஜா. சொல்லிட்டாரா? ஆமா ராஜா. சரி, அவர் விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருவோம். சரி. அவர் பேர் இல்கியா. ஓ, இல்கியா. ஆமா. யார் ராஜா இல்கியா? நானே ஒரு காலத்துல இலக்கியான்னு தான் நினைச்சிட்டேன். விட்டுருங்க, இல்கியா அவர் பேர். ஓகேவா? அது இல்கியா கிட்ட அவர் தான் சீஃப் பாஸ்டர். சீஃப் பாஸ்டர். ஆமா, இந்த மாதிரி சர்ச்சில். ஓ சரி ராஜா, சரி. அதனால என் மேனேஜர் கிட்ட சொல்லி கொடுத்து அமிச்சேன். சாப்பான் கிட்ட? ஆமா, சார்பான் கிட்ட. சூப்பர். அவர் போயிட்டு என்ன பண்ணாரு? போயிட்டு கொடுத்தாரா? போய் கொடுத்துட்டார். அடுத்த கேள்வி கேட்கலாம். ஆமா, கேளுங்க. சரிங்க ராஜா. டச் அப் எதனா பண்ணுமா? டச் அப்ல வேணாம், நான் கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பேன். சரிங்க ராஜா. ராஜா, நீங்க இல்கியா போனாரு, எல்லா வேலையும் முடிச்சாரு. இருங்க. இந்த ராஜாக்கு சத்தம் பிடிக்காது. சொல்லுங்க, எல்லாரும் கம்முனு இருங்க, யாரும் பேசாதீங்க. ஆமா, இந்த ராஜாக்கு அமைதியா இருந்தா தான் ராஜா அப்புறம் எழுந்து போயிடுவார். அப்புறம் கபில் அண்ணன் திட்டுவார். அமைதியா இருங்க, இன்டர்வியூ முடிக்கணும். சொல்லுங்க ராஜா. இந்த இல்கியா பிரதான ஆசாரியரை போய் பார்த்துட்டு வந்தார்ல சாப்பான். ஆமா. அவர் வந்த உடனே நீங்க உங்க ட்ரெஸ்ஸை டர்ன்னு கீழ்ச்சிக்கிட்டீங்களாமே, ஐயா? அந்த விஷயம் சொல்றேன்ப்பா, கேள். அந்த இல்கியா பாஸ்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் இந்த சார்பான அனுப்பிச்சேன். சரி. அவர் போய் என் மேனேஜர் கேட்டு திரும்பி வரும்போது ஒரு பைபிள் எடுத்துட்டு வந்தாருப்பா. பைபிளா? ஆமா. சரி, பைபிள் நல்லதான் ராஜா. அந்த பைபிள்ல தான் படிச்சேன். அந்த பைபிளை படிக்க என் இருதயம் வேதனையா போச்சு. என்ன ராஜா பைபிள்ல? அந்த பைபிள்ல இருக்கிற மாதிரி என் ஜனங்க வாழவே இல்லை. ஐயோ, ரொம்ப வேதனையா போயிடுச்சு. அதனால நான் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டேன். ஐயோ, ராஜ வஸ்திரம் எவ்வளவு காஸ்ட்லி ராஜா. அதை விட காஸ்ட்லி அவரு. ஆமா, நீங்க சொல்றது ரைட் தான். ஆமா. சரி ராஜா, இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி ராஜா. உங்க சட்டை கீழ்ச்சிக்கிறதுனால சட்டை கீழ்ச்சின்னு ஜோம் பண்ணீங்கன்னாங்க, அதனால என்ன பிரயோஜனம் ராஜா ஆச்சு? இத சொல்ற கேளுங்க பிள்ளைங்களா, சொல்லட்டுமா? அமைதியா இருந்தா தான் சொல்லுவேன். ஆமா, என் ட்ரெஸ் கிழிச்சிட்டேன். ஏன் கிழிச்சிட்டேன் தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளுங்க. ஓகேவா? என் ட்ரெஸ் கிழிச்சு நான் அழுது போராடி ஜெபம் பண்ணதுனால, ஆமா, ஏசப்பா என் நாட்டுல நடக்க வேண்டிய, கடவுள் என் நாட்டுல நடக்க வேண்டிய தீமைய என்னால நிறுத்தி போட்டார். அடடே, சூப்பர் ராஜா. கை தட்ட மாட்டீங்களா நீங்க எல்லாம் ராஜாவுக்கு? ஏசப்பா கை தட்டுங்க. ஏசப்பா அதை நிறுத்தி போட்டதுனால நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன ராஜா பண்ணீங்க? என் ஜெப வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன். சூப்பர் ராஜா. ஆமா ராஜா. அத கூட உல்தால்னு ஒருத்தவங்க தான் சொல்லி உங்களை இத மறந்துட்ட பாத்தீங்களா? ஆமா ராஜா. அந்த வேதத்தை படிக்க போனல, அதுல எனக்கு கொஞ்சம் புரிஞ்சது, கொஞ்சம் புரியல. அதனால என் சார்பான் தான் சொன்னா போல, மேனேஜர் எங்க போனா தெரியல, மேனேஜர் தம்பி சரி வருவா போல, மேனேஜர் சொன்னா போல, அந்த உள்தாள் அப்படின்ற தீர்க்கதரிசின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்தேன்ப்பா. அவங்க சொன்னாங்க. சூப்பர். அப்புறம் தான் கீழ்படிஞ்சேன், ஜெபம் பண்ணேன், வெற்றி வாழ்க்கைக்கு போயிட்டேன். வாழ்க ராஜா. ஆமா, நான் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சேன் தெரியுமா? எத்தனை வருஷம் ராஜா? 31 வருஷம். 31 years. சூப்பர் ராஜா, வெற்றியான ராஜா நீங்க. ராஜா போலாமா? எங்க என்னோட அடியா? அப்புறம் உங்க காலத்துல உங்களுக்கு முன்னாடியும் ஒண்ணு செய்யல, உங்களுக்கு பின்னாடியும் செய்யலன்னு ஒரு பாராட்டு வர வாங்கிக்கிறீங்களே, அப்படி ஏசப்பா எனக்கு கொடுத்த கையை தட்டுங்க, நல்ல ஜோர கை தட்டுருங்க. எங்க என் அசிஸ்டன்ட் யாருமே காணோம். மேனேஜர் முடிஞ்சிச்சு, நான் போலாமா? சார் மேனேஜர் ரொம்ப நன்றி. கொடுத்த காசுக்கு நேரத்தை கொடுத்தீங்க. என்னது காசு கொடுத்தியா? அரசாங்கத்துக்கு தெரியாம காசெல்லாம் போதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜா. ராஜா போலாமா? தாராளம் போலாம். வழி விடுங்க எல்லாம். சொல்லுங்க யோசியா ராஜா. நான் யோசியா ராஜா சொல்லுவேன், நீங்க வாழ்கன்னு சொல்லணும். யோசியா ராஜா, யோசியா ராஜா, யோசியா ராஜா, யோசியா ராஜா.
ராஜா போயிட்டாரா? யோசியா ராஜா போயிட்டே இருக்கார். ரோசியா ராஜா சட்டையை கிழிச்ச ராஜா. போயிட்டார். ஆமா, வாழ்க. ஆமா, நீங்களாம் சட்டையை எது கிழிச்சுக்குவீங்க? சண்டை போடும்போது கிழிச்சுக்குவீங்க, கரெக்டா? ஆமா தானே? அண்ணனும் அக்காவோ ஏதா தப்பு பண்ணிட்டா சண்டை போடும்போது டர்ன்னு என்ன கிளியும். ஆனா யோசியா ராஜா தான் சட்டையை கிழிச்சுக்கிட்டாராம். எதுக்கு தெரியுமா? அப்படிதான் சொன்னாரு. எதுக்கு? இல்ல, இங்க பாருங்க. ஐயோ, இவ்வளவு நாள் நான் இதன்படி இந்த மாதிரி இது சொல்ற மாதிரி நடக்கலையே, எனக்கு யாரும் பைபிளை பத்தி சொல்லியே தரலையே அப்படிங்கிற சோகத்துல எதை கிழிச்சுக்கிட்டாராம்? எவ்வளவு நல்ல ராஜால. அதுக்கு பிறகு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் தினமும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவர் இந்த பைபிள்ல என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் செஞ்சார். பைபிள் சொல்லுது யோசியா ராஜாவை பத்தி. யோசியா ராஜா